श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் 79வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அந்த ஸ்லோகத்திலிருந்து 4 ஸ்லோகங்கள் வரை எம்பெருமானுடைய ஸ்வரூபம், ஸ்வபாவம், திருமேனி, குணங்கள் போன்றவற்றை விளக்கி காட்டும் உபனிஷத் வாக்கியங்களில் உள்ள பதங்களை அப்படியே எடுத்து அந்த பதங்களையே எடுத்து ஸ்லோகத்தில் இடைச்செருகி இவர் ஸ்ரீரங்கநாதனே அடியேனும் உம்மை உபாசிக்க கடவேன் அதே போல என்று தெரிவிக்கிறார் சுவாமி. ஸ்ருதி வாக்கியங்களை எடுத்து ஸ்லோகத்திலே புகுத்தி அழகாக ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். இன்றைய தினம் 80வது ஸ்லோகம். நேற்றைய தினம் காயத்ரி மந்திரத்தை உள்ள சொல்லி அனுபவித்தார் 79. இன்னைக்கு ஆத்மாஸ்ய கந்து பரிதஸ்துஷஸ்ச மித்ரஸ்ய சக்ஷுஹு வருணஸ்ய சாக்னேஹே லக்ஷ்மியா சக உத்பத்திகாடபந்தம் பஷ்யேமரங்கே சரதசதம் த்வாம் ஆத்மாஸ்ய கந்து பரிதஸ்துஷஸ்ச மித்ரஸ்ய சக்ஷுஹு வருணஸ்ய சாக்னேஹே லக்ஷ்மியா சக உத்பத்திகாடபந்தம் பஷ்யேமரங்கே சரதசதம் த்வாம். பெரிய பெருமாளே, கண்களில் புலப்படும் விலங்கு மற்றும் தாவர வஸ்துக்களுக்கு நீயே உயிராக உள்ளாய். சூரியன், வருணன், அக்னி போன்றவர்களுக்கு நீயே கண்ணாக உள்ளாய். ஸ்ரீரங்கநாச்சியாருடன் எப்பொழுதும் இடைவிடாது கூடியிருக்கின்றாய். இப்படிப்பட்ட தேவரீரை திருவரங்கத்திலே பல 100 ஆண்டுகள் இடைவிடாமல் நாங்கள் வணங்கி நிற்போம் என்கிறார். கண்களில் புலப்படும் விலங்கு மற்றும் தாவர வஸ்துக்களுக்கு நீயே உயிராக இருக்கிறாய். சூரியன், வருணன், அக்னி போன்றவர்களுக்கு கண்ணாக இருக்கிறாய். ஸ்ரீரங்கநாச்சியாருடன் எப்பொழுதும் இடைவிடாது கூடியிருக்கின்றாய். இப்படிப்பட்ட தேவரீரை திருவரங்கத்திலே 100 ஆண்டுகள் இடைவிடாமல் வணங்கி நிற்போம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சித்திரம் தேவானாம் உதகாதனீகம் சக்ஷுர்மித்தஸ்ய வருணச்சாக்னே ஆப்ராத்யாவா பிருத்திவி அந்தரிக்ஷகும் சூர்ய ஆத்மா ஜகதுஸ்தச்சுஷக்ஷா. இந்த வாக்கியம் ஸ்ருதியிலிருந்து வந்தது. கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். ஏன்னா நம்மெல்லாம் சந்தியாவந்தத்தில் இதை செய்யணும், இதை சொல்லணும், சேவிக்கணும். சந்தியாவந்தனம் எப்போ பண்ணவாளுக்கு இது ஞாபகம் இருக்கும். இந்த வாக்கியத்தில் சூரியன் என்கிற சொல்லால் சூரிய அந்தர்யாமியாகிய பரமாத்மாவை சொல்லுகிறது என்பது பூர்வர்களின் முடிவு. மேலும் உலகில் தென்படுகிற அத்தனை ஜங்கம வஸ்துக்கள் அனைத்துக்கும் உயிராயிருக்கின்றீர் என்பது சக்ஷுர் மித்ரஸ்ய வருணஸ்ய சாக்னேஹே என்று சொன்னது இவர்களுக்கெல்லாம் சக்ஷுர் மித்ரஸ்ய வருணச்சாக்னேஹே, இவர்களுக்கெல்லாம் கண்ணாயிருக்கிறீர் என்பது இங்கு சூரியனையும் வருணனையும் அக்னியையும் சொன்னாலும் சகல தேவதைகளுக்கும் சொன்னதாக ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் அது 3. அங்கா அன்யா தேவதா ஆஹா என்று தைத்திரிய உபனிஷத் தெரிவிக்கிறது. அதாவது பரமாத்மாவை உயிராகவும் மற்ற எல்லா தேவதைகளையும் உடலாகவும் தெரிவிக்கிறது இது. இப்படி இயல்பாகவே தேவரீர் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் திருடமான சம்பந்தத்தை உடையவராய் தேவரீரை ஸ்ரீரங்கத்தில் பஷ்யேம சரதசதம் என்கிறபடி 100 ஆண்டுகள் சேவிக்க கடவோம் என்கிறார் சுவாமி.
அதாவது சித்திரம் தேவா நாமுதகாதனீகம் சக்ஷுர்மித்ரஸ்ய வருணஸ்யாக்னேஹே ஆப்ராத்யாவா பிருத்திவி அந்தரிக்ஷம் சூரிய ஆத்மா ஜகதுஷ்சக்ஷுஷ என்றும் தச்சக்ஷுர்தேவஹிதம் புரஸ்தாத் சக்ஷுர்தேவானாமுதமர்த்தியானம் என்றும் பஷ்யேம சரதசதம் என்றும் இப்படி வேத வாக்கியங்களை அப்படியே சப்தார்த்த உபயானுபாவாத புரஸ்சரம் என்று இந்த ஸ்லோகத்தில் அவர் விளக்கி அருள்கிறார். அப்படியே சப்த அர்த்தத்தையே எடுக்கிறார். ஜங்கமம், அதாவது பத உரையில் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார். அஸ்ய அரங்கநகர் அப்பனே, அஸ்ய கண்ணிற்கு புலப்படுகிற இந்த, கந்துகு ஜங்கமமான அசையும், மூவ் பண்ணும் மொபைல் அசையும் பொருள்களின் கூட்டத்திற்கும், பரிதஸ்துஷாச்ச அசையாத தாவரமான பொருட்களின் கூட்டத்துக்கும், ஆத்மா அந்தராத்மாவாக அசி தேவரீர் இருக்கிறீர். மித்ரஸ்ய ஜூலோகத்துக்கு தலைவனான சூரியனுக்கும், வருணஸ்ய நீர்நிலைகளுக்கு தலைவனான வருணனுக்கும், அக்னேச்ச எல்லா பூதர்களுக்கும் தலைவன் எனப்படும் அக்னிக்கும், சக்ஷு கண்ணாக அசி ஆகிறீர். லக்ஷ்மியாசக பெரிய பிராட்டியாரோடு கூட ஔத்பத்திக காட பந்தம், ஔத்பத்திக என்றும் சேவையாகும் நித்தியமான, காட உறுதியான, பந்தம் பிணைப்பை உடைய, துவாம் தேவரீரை ரங்கே திருவரங்கத்தில், சதம் சரத 100 ஆண்டு காலம், பஷ்யேமா சேவிக்க கடவும், கண்டு கழிக்க கடவும் என்று தெரிவிக்கிறார். ஜங்கமம் அப்படின்னா ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல திறமை வாய்ந்த பிராணிகள் எல்லாம் இன்க்ளூடட். அனிமல்ஸ், பீஸ்ட், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம், தாவரங்களை தவிர எல்லாம். இதை இங்கு கந்தா என்று காட்டி அருளினார். எம்பெருமான் சராச்சரங்களுக்கு அந்தராத்மாவாக எழுந்தருளிக்கிறார் என்று முதல் பாதத்தால் தெரிவித்தருளினார். மித்ரஸ்ய வருணஸ்ய அக்னே சச்சுகு, மித்ரன் அப்படின்னா சூரியன். இங்கு 3 தேவதைகளை எடுத்தது மற்றைய தேவதைகளுக்கும் எடுத்துக்காட்டு என்பது. சக்ஷுர் தேவானாம் என்று மற்றோரிடத்தில் இருக்கும் ஸ்ருதி வாக்கியத்தால் ஏற்படும். தேவர்களுக்கே இப்பரமாத்மாதான் கண் என்ற போது மனிதர்களை பற்றி கேட்பானே, உதமர்த்தியானாம் என்றது அதுதான். இங்கு உத என்பது கிமுத என்ற பொருளில் அமைந்தது. சூரியனும் அக்னியும் ஒளியை உலகினருக்கு அளிக்கிறது. கண் போல உதவுகின்றனர் அவர்கள், சூரியனும் அக்னியும். வருணோ அபாம் அதிபதிஹி என்றபடி நீர் இல்லாமல் எந்த உயிரும் எங்கும் வாழ முடியாது. அதனால் வருணனுக்கும் இந்த நிலையை அருளினவர் பகவானே என்பதை காட்டுவதற்காக இந்த மூவர்களுக்கும், அதாவது சூரியனுக்கும் அக்னிக்கும் வருணனுக்கும் சக்ஷுகு கண் பகவான் என்பது. லக்ஷ்மியாசக ஔத்பத்திக காடபந்தம், இது எம்பெருமானின் ஸ்வரூப நிரூபக தர்மத்தை வெளியிட்டது. ஔத்பத்திகம் அதாவது ஏற்பட்ட நாள் முதல் இருப்பது, இன்னொருத்தர் என்ஃபோர்ஸ் பண்ணல, எப்பவுமே இருப்பது நித்தியமாக. இதெல்லாம் மீமாம்ச சூத்திர பாஷ்ய வார்த்தாதிகளில் காணலாம். அதாவது நித்யா சப்தார்த்தா சம்பந்தாக அன்வாக்கியாதா மகர்ஷிபிகின்னு மகாபாஷ்யத்தில் காட்டியபடி அதன் பொருளும் பொருளுக்கும் உள்ள சம்பந்தம் தொடர்பும் நித்தியங்கள். ஸோ பராசர பட்டர் இங்கு தெரிவிப்பது, அவதார காலங்களில் பிராட்டி பகவானை விட்டு பிரிவது கூடுவது எல்லாம் ஒரு அபிநயம், ஒரு நடிப்பு. இதை பூமி பிராட்டி கடலில் மூழ்கின விருத்தாந்தத்தை விளைவிக்கும் போது பூமி பிராட்டியை பற்றி சொன்னபோது 14வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அருள்கிறார். ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மின் ஆபன்ன ரக்ஷணதசாம் அபிநேது காமே அந்தர்ஹிதே தரகுணா தபலாம் ஸ்வபாவாத்
ஔதன்வதே பயசி மஜ்ஜனமப்யனைஷீஹி. பூமி பிராட்டியே, முன்பொரு கால் இரண்யாக்ஷன் என்னும் அசுரன் பெருமுயற்சி கொண்டு உன் வடிவமான பூமியை தூக்கி தலையில் வைத்து கொண்டு பாதாளத்திற்கு கொண்டு போனான். உன் நாயகனான பரமபுருஷன் அவனுடைய உதவி இல்லாமல் உன்னை காத்து கொள்ள உனக்கு பரிபூர்ண சக்தி உண்டு. ஆனாலும் நீ அவ்வாறு செய்யாமல் ஏதோ ஆபத்தில் அகப்பட்டு கொண்டு தவிப்பது போல நடித்தாய். இதற்கு காரணம் என்ன? உன் நாயகனான எம்பெருமான் உலக மக்கள் துன்பமடையும் போது தன் உதவியை நம்பவும் அஞ்சாமல் மனம் தேறியிருக்கும்படி செய்ய ஒரு யுக்தியை கையாண்டான். அதாவது ஒருவர் ஆபத்தை அடைவதாகவும் அப்போ ஏதோ தான் வராக வடிவு கொண்டு அவரை காப்பதாகவும் நடித்து அதை உலகத்திற்கு காட்டுவதற்காக எண்ணம் திருவுள்ளம் பற்றினான். இதை நீ அறிந்தாய். அதற்கு ஏற்ப நீ உன்னுடைய ஞானம், சக்தி முதலிய குணங்களை மறைத்து கொண்டு மென்மை என்னும் பெண் தன்மையையே வெளிக்காட்டினாய். அசுரனால் கவரப்பட்டவளாயும் கடலுள் மூழ்கி ஆபத்தில் அகப்பட்டவது போலையும் தன்னை காத்து கொள்ள சக்தி அற்றவளாயும் வல்லமை அற்றவளாயும் நடித்தாய். பிறகு உன் நாயகன் வராக வடிவு கொண்டு உன்னை மீட்டு வந்தவனாய் நடித்தான். அதை கண்டு உலக மக்கள் தங்களுக்கு வரும் ஆபத்துக்கும் அவன் உதவி கிடைக்கும் என்று நம்பி மனம் தேறி விஸ்வசித்தனர், மகா விஸ்வாசம் கொண்டனர். அடியார்களின் நன்மைக்காக எத்தனை நடிப்புகள் என்கிறார் சுவாமி. அதை தான் இங்கே சுவாமி தெரிவிப்பது. அத்தனை அவதாரங்களும் நடிப்பு. ஸ்ரீ ராமாவதாரத்தில் பிராட்டியை பிரிந்ததும் மீண்டும் சேர்ந்ததும் திவ்ய தம்பதிகள் இருவரும் ஏற்படுத்தி கொண்ட தன் இச்சையான செயல். நம்மை போல கர்மவசப்பட்டு இல்லை. அதல்தான் ஸ்வசமய விகட்டித்த சுகட்டித்த சகிருதய சகதர்மச்சாரிணிகா என்று மகாவீர வைபவத்தில் ரகுவீர கத்தியத்தில் அருளினார். காஞ்சி தேவாதிராஜனையும் இந்த மாதிரி துதிக்கும் போது 9வது ஸ்லோகத்தில் அருளுகிறார் பராசர பட்டர். அனன்யாதீன கல்யாணம் அந்யமங்கள காரணம் ஜெகன்னிதானம் அத்வந்த்வம் துவந்த்வம் மந்தாமஹேவயம் என்று ஸ்ரீ பராசர பட்டரும் லக்ஷ்மி கல்யாண நாடகத்தில் அருளுகிறார். இதெல்லாம் இங்கு அனுசந்திக்க வேண்டிய விஷயம். ஸோ ஜெகத்காரணமாகும் நிலை பிராட்டிக்கும் உண்டு. ஸ்ருதி வாக்கியத்தை காட்டி ஆனீத் அவாதம் ஸ்வதயா ததேகம் என்ற ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியர் ஸ்ருதி வாக்கியத்தை காட்டி இதை ஸ்தாபித்தருளினார். ஆனால் ஒரு கேள்வி வரும். பிராட்டிக்கு நிகிரகம், அதாவது ஒருத்தருக்கு தொல்லை கொடுப்பது தெரியாது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் எனப்பட்ட பிராட்டிக்கு எப்படி கூடும்? ஜகத் சம்ஹாரம் பண்ணும்போது நிகிரகம் வேண்டுமே, அது எப்படி என்ற கேள்விக்கு யஜ்ஞ தந்திரத்தில் சில காரியங்களை பர்த்தாவே பண்ணினாலும் பத்னியின் அனுமதி உண்டு என்றபடி தகும். இதெல்லாம் சதுஸ்லோகி பாஷ்யத்தில் வேதாந்த தேசிகன் அழகாக பிரமாணங்களை காட்டி விளக்கியுள்ளார். ஸோ இத்தகைய எம்பெருமானை பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நந்தாம சரதசதம் என்று ஸ்ருதி காட்டினபடி இந்த திருவரங்க திவ்ய தேசத்தில் சேவித்து கொண்டே நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் புத்திரர்கள், சிஷ்யர்கள், பரிவாரங்களுடன் இருக்க கடவோம் என்கிறார் சுவாமி. ஸோ இந்த இடத்துல சத் சமிருத்தியையும் பக்தி தத்துவ ஞானங்களையும் எம்பெருமானிடம் கேட்கலாம், பிரார்த்திக்கலாம். இது காமிய பிரார்த்தனை இல்லை. நிஷித்த காமியரகிதம் குருமாம் நித்திய கிங்கரம்னு ஞாச தசகத்தில் தெரிவிக்கிறார். ஸோ சத் சமிருத்தி, நல்ல சத்துக்கள், சத் சங்கம், பக்தி தத்துவ ஞானம் இதெல்லாம் பிரார்த்திக்கலாம். இந்த சத் சமிருத்திகளையும் எம்பெருமானிடமோ பாகவதத்தர்களிடமோ உத்தமர்களிடமோ கேட்கலாம். அதை சுவாமி தெரிவிக்கிறார் 19வது ஸ்லோகத்தில் ஞாச விம்சத்தில் வேதாந்த தேசிகன். பக்தி ஞானாதிவிருத்திம் பரிச்சரண குணான் சத் சமிருத்திம் ச யுக்தாம் நித்யம் யாச்சேத் அனன்யக ததபி பகவதா தஸ்ய யத்வாப்தவர்காத் என்று. அதாவது பிரபன்னனுக்கு இந்த உலகத்தில் சுகமும் துக்கமும் வந்து சுழல் காற்று போல் இருக்கும். அப்போ பக்தி ஞானம் முதலியவற்றின் வளர்ச்சியையும் கைங்கரியத்துக்கு சாதனங்களையும் ஏற்ற சாதுக்களின் செழிப்பையும் பாகவதோத்தமர்களின் செழிப்பையும் எப்போதும் யாசிக்க வேண்டும்.
அந்த பிரார்த்தனையும் எம்பெருமானிடமோ இல்லது அவனுடைய அடியார்களிடமோ செய்ய வேண்டும் என்கிறார் சுவாமி. அதை கொண்டு தெளியலாம். பிராட்டியுடன் எம்பெருமானை சூரிய மண்டலத்தின் நடுவே உபாசிக்க வேண்டும் என்பதை பிரமாணங்களை காட்டி ஜோதிர் அதிகரண ஸ்ருத பிரகாசிகையில் விளக்கியுள்ளார். அதை இங்கு அனுசந்தித்து தெளிய வேண்டும் ஸ்ரீவத்சங்காச்சார் அனுபவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.